நம்மளை பார்த்து கேட்பான் பாருங்க, நக்கல் அடிப்பார்கள் திமுக நண்பர்கள் எல்லாம். இந்த இடைத்தேர்தலில் தானே நாம் தமிழர் கட்சி வாக்கு குறைஞ்சு போச்சு. நாம் என்னங்கிறோம், அறிவு தளம் ரெண்டா பிளந்து நிக்குது. அதை கவனி. வாக்கு ரெண்டாவது, அறிவு தளம், அறிவாளிகள் வட்டம், சமூக வலைதளங்கள் எடுத்துக்கோ, பத்திரிகைகள் எடுத்துக்கோ, எல்லா ஊடகங்களையும் எடுத்துக்கோ. திராவிடம் திராவிடம் என்பதற்கு மாற்று இல்லாமல் இருந்ததே. இன்றைக்கு திராவிடன் யார்? நாங்கள் தமிழர்கள் என்று பேசுவதற்கான அறிவு வட்டத்தை உருவாக்கி முடித்து விட்டோமா இல்லையா? படித்து வருகிற புதிய இளம் பிள்ளைகள் தெளிவான கேள்வியை வைக்கிறார்களா இல்லையா? வாக்கு வரும்யா. வாக்கு பெரிய விஷயமா? எல்லாம் இவிஎம் மிஷின் மாத்தினா வரும். பெரிய பூரா மக்கள்கிட்ட வாக்கி வாங்கி வெல்றது எங்களுக்கு தெரியாது. 60-70 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கிறான். இவன் வந்து பதற அளவுக்கு நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கிறோம் 10 வருஷத்துல. இவன் பதறானா, ஐயோ நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு கம்மியாகி போச்சு. 20 லட்சம் மிஷினை காணுங்கிறான் தேர்தல் ஆணையம். மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பேசினா கேளும். பூரா வாக்கு பெரிய விஷயம், வாக்கு விழுங்கும். எங்க மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. நின்று விளையாடணும், அதுதான் பிரச்சனை. இப்ப அறிவுத்தால ரெண்டா பிளந்து நிக்குது. எத்தனை நாளா கூப்பிடுற ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் சீமானோட சந்திக்கணும்னு. அவ்வளவு பெரிய வீர தீரமிக்க தளபதிகள் வந்து நின்று சந்திக்கணும்ல. என்ன பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. சீமான் பேசினால் நாம் தமிழர் கட்சி வளர்கிறது, ஸ்டாலின் பேசாமல் இருந்தால் திமுக வளர்ந்தாலும் வளரும். என்ன பேசுறாருன்னு இல்லை. தமிழர் தந்தைக்கு பிறந்தவர் என்னென்னமோ பேசுறாரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாராயணசாமிங்கிறாரு, ஜப்பானின் துணை முதலமைச்சர் நான் தான். என்னையா நடக்குது? என்னையா இது? நாம சிரிக்கிறவங்க வெளிநாட்டிலிருந்து எவனாச்சு பார்த்தான்னா இவனெல்லாம் இன்னும் நாகரிகம் அடையாத காட்டு மிராண்டி கூட்டம் போல நினைச்சுக்குவான். இவரெல்லாம் தலைவராக வச்சிருக்கான், இவர் பேசுறான், இத்தனை பேர் சுத்தி நின்று கேட்கிறானே என்ன கேட்கறான்? யோசிப்பானா இல்லையா? எல்லாம் ஏதோ மக்கள் யோசிச்சு பாருங்க. நாங்களும் கத்துற வரைக்கும் கத்துறோம், செத்தாலும் கத்துவோம். அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சிக்காரன் நீங்க கொன்னே புதைச்சாலும் அந்த புலிக்கொடியை உயர்த்தி பிடிப்பான், அவன் கொள்கைகளை உரத்து பேசுவான். இங்க இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கொண்டுட்டு அவன் பிள்ளைகள் நாளை வந்து இதே காலத்தில் நின்று இதையே பேசுவார்கள், மீண்டும் போராடுவார்கள். ஏதோ ஒரு புதிய நாளை கொண்டாடுகிறார்கள், மேடை போட்டிருக்கிறார்கள், பேசுகிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்காரனும் சில பேர் வேட்டி கட்டி கொண்டு வந்து பேசுகிறான். என்னதான் பேசுகிறான் என்பதை பார்ப்போமே என்று ஆங்காங்கே நின்ற வண்ணம் எங்கள் பேச்சுக்களை செவிமடுத்துக் கொண்டிருக்கிற பெரியோர்களே, உறவுகளே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகிறேன். அனைவருக்கும் புரட்சிகரமான தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். அது என்ன தமிழ்நாடு நாள்? நாம் இன்றைக்கு இந்த கூட்டத்தை பேசுகிறோம், இந்த நாளுக்கான வாழ்த்தை சொல்லுகிறோம். இந்த குரல் இன்றைக்கு ஒலிக்கிற குரல் அல்ல. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா விடுதலை அடைந்தது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி தமிழர் நாட்டிலே இருந்து தமிழர் நாட்டை மீட்க வேண்டும் என்கிற சிந்தனை கொண்டிருந்தவர்கள் நடைபயணத்தை தொடங்கினார்கள். எந்த கனவோடு அந்த லட்சிய நடைபயணம் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டதோ அந்த கனவுகள் எல்லாம் நனவாக தொடங்கி இருக்கிற காலத்தின் தொடக்கம்தான் நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற வாழ்த்து. தமிழ்நாடு நாளை நாம் கொண்டாட வேண்டும், அரசு கொண்டாட வேண்டும் என்று தமிழக அரசு சொல்லி இருக்கிறது. வாழ்த்துகிறோம், நன்றி. நீங்கள் சொல்லுவதற்கு நாங்கள் காரணமாக இருந்தோம், எங்களைப் போல பலரும் காரணமாக இருந்தார்கள். எனினும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், நன்றி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அதனுடைய முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். அதிலே ஒரு மகிழ்ச்சி, அதை தாண்டிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் இதை கொண்டாடவில்லை. இதை விட ஒரு மகிழ்ச்சி உண்டா தமிழனுக்கு? நீங்கள் கொண்டாடி இருந்தால் நாங்கள் பதறி இருப்போம். இவன் கொண்டாட தொடங்குவான், அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து மேடையிலே பேசுகிற போது தமிழர் நாள் பிப்ரவரி 2, பிப்ரவரி 36 என்பான். இதை தேடி பிடித்து குழப்பி அடிப்பதற்கு இவர்கள் கொண்டாடாமல் இருப்பது சால சிறந்தது. காலகாலமாக எதை மறுத்து கொண்டிருந்தார்களோ, எது நடந்துவிடக் கூடாது என்று அஞ்சிக் கொண்டிருந்தார்களோ, நாம் தமிழர் என்கிற கட்சி பிறந்து புலிக்கொடியை பறக்கவிட்டு தமிழ்நாடு முழுவதும் தமிழ் தேசியம் பேசுகிற இளைஞர்கள் தெருவிலே கூடி பேசத் தொடங்குகிற நாள் வருவதற்கு முன்னால் எத்தனை எங்கள் முன்னோர்கள் இந்த கனவை தூக்கி சுமந்தார்களோ அந்த கனவுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது. அது தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழக அரசு அறிவிக்காத காலத்திலும் நாம் கொண்டாடி கொண்டுதான் இருந்தோம். நாம் தமிழர் கட்சி கொண்டாடி கொண்டுதான் இருந்தது. நாங்கள் இன்றைக்கும் சொல்லுகிறோம், மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசுக்கு இந்த மேடையிலே இருந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். இனி வருகிற ஆண்டுகளில், அடுத்த ஆண்டுகள் தொடங்கி தயவு கூர்ந்து சிந்தியுங்கள். இந்தியா விடுதலை அடைந்த நாளை ஆகஸ்ட் 15 எப்படி கொண்டாடுகிறோமோ அதை போல அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் எங்கள் பிள்ளைகள் தமிழர் நாட்டின் கொடியை ஏற்றி வணக்கம் செலுத்தி தமிழர் வாழ்த்துப்பா பாடி கலைந்து செல்லுகிற போது தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று எங்கள் பிள்ளைகள் முழக்கமிடுகிற காலத்தை உருவாக்கி கொடுங்கள் என்று தமிழ்நாட்டு அரசிற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். செய்யுங்கள், செய்ய வேண்டும், காலத்தின் தேவை.
1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இழந்து போன அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான பெரும் புரட்சியின் தொடக்கம். திராவிடம் விழுந்து போகும் என்று நாம் சொன்னோம், விழுந்துதான் போகிறது. பார்த்தீர்களா? நம்மிடமே பல பேர் கேட்டான், தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்கிறீர்களே, ஐயா பன்னீர்செல்வம் தமிழர் இல்லையா? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் இல்லையா? அவர்கள் எல்லாம் தமிழர் தான். ஆனால் அவர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்ளவில்லையே என்பதுதான் எங்கள் கவலை. அவர்கள் தங்களை திராவிடர்கள் என்று அல்லவா சொல்லிக் கொள்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அல்லவா நிற்கிறார்கள். இது திராவிட கட்சிகள் தமிழருக்கு கொடுத்திருக்கிற டர்ன். அப்படித்தான் அதை பார்க்கணும். ஒரு மலையாளி ஆண்டார், ஒரு கன்னடர் ஆண்டார், ஒரு தெலுங்கர் ஆண்டார், இப்பொழுது ஒரு தமிழர் தமிழ்நாட்டை ஆளுகிறார். இதுவல்ல நாம் கேட்பது. தமிழ்நாட்டை தமிழரே ஆளுவது, அவர் தமிழராகவே ஆளுவது. இதைத்தான் நாம் முழக்கமாக முன்வைக்கிறோம். ஆனாலும் பாருங்கள், தமிழனை ஆள்வதற்கு ஒரு வாய்ப்பை திராவிடம் தெரியாமல் கொடுத்துவிட்ட சூழலிலே கூட சில நல்ல விஷயங்கள் நடந்து விடுகிறது என்றால், நாங்களே உணர்வோடு 60 ஆண்டு காலம் ஆண்டிருந்தால் எங்கள் நிலம் எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கும் நம்மோடு சில பேர் பேசுகிறான், பகுத்தறிவு பேசுகிறவன் பேசுகிறான். அவன் நம்மிடம் பகுத்தறிவு பேசுகிற போது என்ன தெரியுமா கேட்கிறான்? எதற்காக நீங்கள் நவம்பர் 1 கொண்டாடுகிறீர்கள்? எங்களுக்கு என்று ஒரு நாடு பிறந்தது. இது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்ட நாளா? தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று யாரடா பெயரிட்டது? அதே தமிழ்நாடு தான். வடவேங்கடன் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகு. இன்றைக்கா? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்னும் சரியாக சொன்னால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால். எனவே அப்பொழுதே அது தமிழ்நாடு தான். அப்ப அண்ணா பேரிட்டது நீங்க கொண்டாடல. அண்ணா பேரிட்டாரான்னு அப்புறம் பார்ப்போம், நானே வர்றதுக்கு. இது ஏன் இந்த நாளை கொண்டாடுறீங்க? அவன் நம்மகிட்ட கேட்கிறான், எவ்வளவு நிலங்களை நாம் இழந்தோம் தெரியுமா? யாரு? திமுக உடன்பிறப்புகளுக்கு தமிழ் இனத்தின் மீது பெரிய அக்கறை வந்து விட்டது. இந்த நாளிலே எவ்வளவு நிலத்தை இழந்தோம் தெரியுமா? திருப்பதியை இழந்தோம், காளகஸ்தியை இழந்தோம், சித்தூரை இழந்தோம். அப்படியா தம்பி? இப்பதான் எங்களுக்கு தெரியுது. வேற பாலக்காட்டை இழந்தோம், அப்புறம் இடுக்கியை இழந்தோம், பிறகு அங்கே கோலார் தங்க வயலை இழந்தோம், பெங்களூரை இழந்தோம், பாலக்காட்டை இழந்தோம். சரி, இந்த நாளை போய் கொண்டாடலாமா? அவன் கேட்கிறான். பார்த்தால் நமக்கே கொஞ்சம் பதறுகிறது. என்னடா இழந்த நாளை கொண்டாடுகிறோமா? அப்படி அல்ல. அம்மா கதறினாள், துடித்தாள், வலி சுமந்தாள், வயிறு கிழிக்கப்பட்டு குழந்தையை வெளித்தள்ளினாள். ஆனாலும் குழந்தை பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், கொண்டாடுகிறோம், கொண்டாடுகிறோம். என் தாய் வழிபட்டது உண்மை. அந்த வலியை குணமாக்குவர பிறந்து வந்திருக்கிற குழந்தை பாடுபட வேண்டியது அதைவிட 100 விழுக்காடு உண்மை. எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு இருக்கிற கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவோ இந்த நாளை கொண்டாடுகிற போது எங்கள் மாநிலம் பிறந்தது என்று கொண்டாடுகிறான். நாங்கள் மட்டும்தான் எங்கள் மாநிலம் தனித்து வந்தது என்பதை சேர்த்து இழந்த பகுதிகளை மீட்பதற்கான உறுதியேற்பு நாளாக நாங்கள் இதை கொண்டாடுகிறோம். மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். அது எங்கள் மண். நீங்க அடுத்த ஆண்டு போனதுதான் எல்லாமே. நீங்க இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகே பேச்சு வந்துருச்சு, இந்த நாட்டை ஒன்னா வச்சுக்க முடியாது. இப்ப நமக்கு ஒரு வரலாறு சொல்றான், பார்த்துருக்கீங்களே. வெள்ளக்கார இந்தியாவுக்கு வந்தான், டச்சுக்கார இந்தியாவுக்கு வந்தான், போர்ச்சுகீசிய இந்தியாவுக்கு வந்தான்மா. இந்த விஷயம் அவனுக்கே தெரியாது. ஆனால் நம்மால் வரலாற்றை இன்னும் எழுதுகிறான். நாம் என்ன கேட்கிறோம்? வெள்ளைக்காரன் வந்தது உண்மை, வெள்ளைக்காரன் இந்தியாவிற்கு வந்தானா? உண்மையாக சொல்லுங்கள், அன்றைக்கு இந்தியா இருந்ததா? இருந்ததென்றால் யார் பிரதமராக இருந்தார் இந்தியாவுக்கு? இல்லை, மன்னன் இருந்தான். எந்த மன்னன் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தான்? ஒரு மன்னனாவது இந்தியாவை ஆண்டு இருக்க வேண்டும் இல்லையா? இல்லை இல்லை, ஒரு காலத்திலே எங்கள் ராமபிரான் ஆண்டார். ராமபிரான் ஆண்டார், உண்மைதான். எங்கள் ராவணனை போர் செய்து தன் மனைவியை மீட்பதற்கு ராமபிரான் வந்தார் என்று இவர்கள் இதிகாசம் தான் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அதை எழுதுகிற போது கம்பன் எழுதினான். ராமன் இங்கே வந்தார், இங்கே வந்து வேடுவர் குல தலைவன் குகனை சந்தித்தான். அவன் யார்? அவன் தான் அந்த காட்டை ஆண்டு கொண்டிருந்தான். என்னடா இது? ஒட்டுமொத்த இந்தியாவையே ஆண்டு கொண்டிருந்த ராமன் வருகிற போது எவனோ ஒருவன் காட்டை ஆண்டு கொண்டிருந்திருக்கிறான், அவனோடு வந்து பேசி இருக்கிறானே. எப்படி இது? ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. குகன் பேசுறான், கம்பன் பேசுறான் குகன் வாயில. என்ன சொல்றான்? நாடு தனக்கென்று ஒரு நாடு இருக்கிறது, தன் நாட்டில் தஞ்சமடைந்த ராமபிரானுக்கு நான் உதவ வேண்டும் என்று சொல்லுகிறான். என்றால் ராமன் இருந்த காலத்திலும் பரதன் ஆண்ட காலத்திலும் இந்த நிலப்பகுதியை எவன் ஒருவனும் தனித்து ஆண்டதில்லை. இந்தியா என்ற ஒரு நாடு இருந்ததே இல்லை.
வெள்ளைக்காரன் வந்தான். எங்கே வந்தான்? மெட்ராஸ் மாகாணத்திற்கு வந்தான், பம்பாய்க்கு வந்தான், கல்கத்தாவிற்கு வந்தான், டெல்லிக்கு வந்தான். இந்தியாவுக்கு வரல. வந்தவன் தன்னுடைய நிர்வாகத்திற்காக அனைத்தையும் இணைத்து இந்தியா என்கிற நாட்டை உருவாக்கினான். பிறகு நாடு விடுதலை அடைந்தது. விடுதலை அடைந்த பிறகு யோசித்தார்கள், இது எப்படி இந்த நாட்டை வச்சு காப்பாத்துறது? அப்பதான் முடிவு பண்ணா, இது எல்லாம் ஒன்னா வச்சு பண்ண முடியாதையா, மொழி வழி மாநிலமா பிரிப்போம். 30 கோடி முகமுடையாள் எனில் மொய்ப்புறம் ஒன்றுடையாள், இவள் செப்பும் மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். இந்த மண் தான் பாடிச்சு, எங்கள் தமிழ் மண் தான் பாடி இந்தியாவிற்கு வழிகாட்டி விட்டது. பார்த்தா மொழி வழி மாநிலமாக்க வேண்டும். மொழி வழியாக மாநிலத்தை பிரிக்கலாமா? பிரிக்கலாமான 6000 குழு போட்டாங்க. அந்த குழு தான் தார் குழு. இவன் போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்து விட்டு, இந்தியா முழுவதும் சுத்தி பார்த்து விட்டு வந்து சொன்னான், அப்படியெல்லாம் பிரித்து விடாதீர்கள். ஏன் பிரிக்க கூடாது? பிரித்து விட்டால் அந்தந்த மாநிலத்திலே வாழுகிறவனுக்கு அறிவு வந்துவிடும், அவன் தன்னுரிமைக்காக போராட ஆரம்பித்து விடுவான். தயவு செய்து பிரிக்காதீர்கள். கொஞ்ச நாளைக்கு உலக முதலாளிகள் நம்மை சுரண்டுவதற்காவது அனுமதியுங்கள் என்றுதான் அந்த தார்குழு அறிக்கை கொடுத்தது. அது அந்த அறிக்கை வந்துன்னு இந்த தார்குழு அறிக்கை கொடுத்தான் இல்லையா, கொடுத்தவன் மொழி வழி மாநிலமா பிரிக்க வேண்டாம்னு சொன்னான். நான் சொல்றதெல்லாம் ரொம்ப பழசு, 49. மொழி வழி மாநிலமா பிரிக்க வேண்டாம்னு சொன்னதோட நிறுத்தி இருக்கலாம். அவன் என்ன தெரியுங்களா சொன்னா, ஒன்று வேணா செய்யலாம். சென்னை மதராஸ் மாகாணத்திலே இருக்கிற கேரளா, இன்றைக்கு இருக்கிற கேரளாவினுடைய பகுதி, இந்த பகுதியை வேண்டுமானால் கொச்சின் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு சேர்த்திடலான்னு சொன்னான். இந்த ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஐக்கிய கேரளத்தை அமைத்து விட்டார்கள். ஐக்கிய கேரளத்திற்கான முழக்கத்தை வைத்தார்கள் மலையாளிகள். ஐக்கிய கேரளம் அமைய வேண்டும் என்கிற கோரிக்கை வந்தபோது அது பற்றி விவாதிப்பதற்காக, அது பற்றி முடிவெடுப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்ட போதுதான் இந்த திருவிதாங்கூர், இங்கே இருந்த திருவிதாங்கூரினுடைய மாகாணத்திலே சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினராக உட்கார்ந்து கொண்டிருந்த எங்களையா மார்ஷல் நேசமணி வீறுநடை போட்டு போய் சேர்ந்தான் அந்த கூட்டத்திற்கு. அங்கே போய் கேட்டார், என்ன செய்ய போகிறீர்கள்? நாங்கள் ஐக்கிய கேரளத்தை உருவாக்க போகிறோம். மலபாரை, கொச்சினை, திருவிதாங்கூரை இணைத்து ஐக்கிய கேரளம் உருவாக்க போகிறோம். நீ என்ன இளவு கேரளம் வேண்டுமானாலும் உருவாக்கிக் கொள், ஆனால் அதில் இருக்கிற தமிழ் பகுதியை உடனடியாக சென்னை மாகாணத்தோடு இணைத்து விடு. சொன்னவர், முதல் முழக்கம் வைத்தவர் எங்கள் ஐயா மார்ஷல் நேசமணி அவர்கள். அதனால் கொண்டாடுகிறோம். திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் அதிலையும் சில பேர் கேள்வி வைக்கிறான், நீங்கள் ஏன் மார்ஷல் நேசமணியை மட்டும் பேசுகிறீர்கள்? வேற யாரையா பேசுறது? ஏன் நீங்கள் மாப்போசியை மட்டும் பேசுகிறீர்கள்? வேற யார் பேசுறது? எத்தனை பேர் போராடினார்கள் தெரியுமா? எத்தனை பேர் போராடினான்னு எனக்கு தெரியும். ஐயா ஸ்டாலினுக்கு தெரியுமா? என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு தெரியும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரை சொல்லிக் கொண்டே போவோம். அதல்ல பிரச்சனை, அதுவல்ல பிரச்சனை. எங்கள் தாய் தமிழகத்தை மீட்டெடுக்கிற போரில் தன்னுயிர் கொடுத்த அந்த வீர மறவர்கள் அத்தனை பேரையும் மார்ஷல் நேசமணி, மாப்போசி என்கிற பெயருக்குள்ளே நாங்கள் அடைத்து வைக்கிறோம். அதுதானே உண்மை. தனி மனிதர்களையா குறிப்பிடுறோம்? அதுல சங்கடம் வந்துருது. அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, என் ஊரை என் கூட கொடுத்துட்றான்னு சொன்ன பாவத்துக்கு அடிச்சு கொண்டிருக்கிறான். காவல்துறையை விட்டு அடிச்சு கொண்டிருக்கிறான். எல்லாம் வரலாறு மறந்துட்டு போயிடாது. இதே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் 36 பேர் செத்தான், வெறும் 8 பேர் செத்ததாக புழுகினான். கூட்டத்திலே அடிபட்டு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த தமிழச்சி செத்து போனாள். அவள் பிணத்தின் மீது ஏறி நின்று கொண்டு இவர்கள் இனவெறி ஆட்டம் போட்டார்கள். அதுதான் நடந்துச்சு. அன்னைக்கு செத்தவன் பேரெல்லாம் எடுத்து பார்க்கிறோம். முத்துச்சாமி நாயகம்னு இருக்கு, செல்லப்பா பிள்ளைன்னு இருக்கு, குமரன் நாடார்னு இருக்கு, பீர் முகமதுன்னு இருக்கு. எங்கடா இதுல சாதி இருக்கு? பீர் முகமதும் குமரன் நாடாரும் முத்துச்சாமி நாயகமும் செல்லப்பா பிள்ளையும் ஒரு ஜாதியாடா? தமிழர் என்கிற ஒற்றை தேசிய இனத்தின் பிள்ளைகளாக உங்கள் கண்ணுக்கு படவே படாதா? இவன் அத்தனை பேரையும் சேர்த்துத்தானே நாங்கள் சொல்லுகிறோம். அங்கே வடக்கெல்லை மீட்பதற்கு போராட்டம், அது இல்லவே இல்லைன்ட்டான், உங்களுக்கு இல்லைன்ட்டான். மதராஸ் மனதே, மதராஸ் மனதே என்று பேசிய போது தமிழ்நாட்டை ஆள துடித்த திராவிட கட்சிகள் என்ன பேசியிருக்க வேண்டும்? உண்மையான தமிழனாக இருந்தால் என்ன பேசியிருப்பான்? உண்மையான தமிழனாக நின்ற மாப்போசி பேசினான், தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம். மதராஸ் மனதே. இவன் சொன்னா, தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம். தலையை கொடுப்பதற்கு கூட்டம் நடந்து போனது. அதிலேதான் மாணிக்கம் மரணமடைந்தான், அதிலேதான் கோவிந்தசாமி மரணமடைந்தான், கொலை செய்யப்பட்டான். இத்தனை வித்துடர்கள் விழுந்திருக்குது இந்த விடுதலை நாள் வருவதற்காக. இத்தனை பேர் செத்து உருவாக்கி கொடுத்த எங்கள் நிலப்பகுதி இது. இதை எப்படி விட்டுட்டு போக சொல்ற? இதை கொண்டாட வேண்டாம், ஏன் கொண்டாடணும்ங்கிறான்?
எனவே நாம் யோசிக்க வேண்டும், இது இந்திய விடுதலை நாளை எப்படி இந்த சமூகம் கொண்டாடுகிறதோ அதே அளவிற்கு கொண்டாடப்பட வேண்டிய நாள் என்பதை உள்ளத்திலே நாம் உறுதிபட எழுத வேண்டும். ஏன் தமிழர்க்கென்று ஒரு நாடு அமைந்த சிறப்பு? இப்போ கூட ஒரு நாள் 5 ஆண்டுகள் இருக்கும். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாவட்டத்திலே வருகிற சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அக்கா ஒருத்தர் இருக்காங்க, நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் கூட வர்றாங்களே, விஜயதாரணி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார். அவர் பேசுகிற போது பேசினார், இதே நிலைமை நீடிச்சுட்டு இருந்துச்சுன்னா கன்னியாகுமரியை கேரளாவோடு இணைப்பதற்கான சூழல் வந்துடும், கேரளாவோடு இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருப்போம்னு. நான் அந்த அக்காக்கு சொன்னேன், என்னக்கா பிரச்சனைனா மின்சார பிரச்சனை. அப்போ மின் இணைப்பு துண்டிச்சுட்டே இருக்கிறங்காட்டி இந்த அக்கா குமரியை கொண்டு போய் அங்கே கேரளாவில் இணைச்சுக்குதான். சட்டமன்ற உறுப்பினர் குமரியை கேரளாவோடு இணைப்பேன் என்று சொன்னால் நாங்கள் எச்சரித்து சொல்லுகிறோம், அந்த காலம் எல்லாம் மலையேறி போய்விட்டது. இது சீமானின் காலம், நாம் தமிழர் காலம். ஒரு பிடி மண்ணை எம் நிலத்திலே இருந்து அள்ளி போக எவனையும் அனுமதிக்க மாட்டோம். அது எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பன் வந்தாலும் நடக்காது. அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கு. ஒற்றை மனிதர்களாக நின்று கொண்டிருந்த போதே பேசினோம். இந்த குமரியிலே வந்து பேசுகிற போது ஏன் இவ்வளவு துடிப்பு வருகிறது தெரியுமா? உலகத்தின் முதல் மனித உயிரை படைத்து கொடுத்த மண்ணிலே நின்று பேசுவதால் வருகிறது. உலகின் ஆதி தொட்டில், ஆதி நாகரிக தொட்டிலே நாங்கள் நிற்கிறோம். அந்த மண்ணை இனியொரு முறை மலையாளிக்கு கொடுத்து விட, அவனுக்கு கொடுத்து விட, எவனுக்கும் கொடுக்க முடியாது. எங்கள் மண். இந்த மண்ணை இத்தனை நாள் திராவிடர்களுக்கு கொடுத்ததுதான் நம்ம செய்த மிகப்பெரிய தவறு. அதை திருத்தவே முடியாத தவறா செஞ்சு வச்சுட்டோம். 50 ஆண்டு ஆண்டுட்டா இந்த மண்ணை. நீங்க தயவு கூர்ந்து யோசிச்சு பாருங்க. எனக்கு இன்னைக்கு பெரிய ஆர்வம், திராவிடர் கழகம் கொண்டாடுகிறான் தமிழர் நாள் என்று சொல்லி ஆசிரியர் வீரமணி அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னார்கள். நான் நினைத்தேன், இந்த பேச்சை கேட்டுவிட வேண்டும். என்னதான் பேசுவான், என்ன பேச முடியும்? உடன் யார் இருக்கிறார்? உடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் இருக்கிறார். சரி, இவர் என்னதான் பேசுவார்? முத்தரசன் பேசுவதற்கு கூட செய்தி இருக்கிறது. முத்தரசன் பேசுகிறாரா என்று தெரியாது, அதை நாம் பேசுவோம். அவருக்கு அந்த செய்தி தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தீகா என்ன பேசும்? பணிக்கர் தலைமையில் ஒரு குழு, தலைமைங்குடியில் உறுப்பினர், மாநில மொழிவாரி மாநிலம் அமைப்பதற்கான கமிட்டி வருது. அது வந்துட்டு போய் எல்லாம் கொஞ்ச நாளில் பெரியார் கிட்ட ஒரு செய்தியாளர் ஒரு செவ்வி எடுக்கிறாரு. ஐயா பெரியார் அவர்களே, தமிழர் நிலத்தினுடைய தலைவர் நீங்கள் ஆயிற்றே, நம்முடைய நிலமான இடுக்கி மாவட்டம் பீர்மேடு தேவிகுளம் எல்லாம் கேரளா கூட போகுது, சித்தூர் நம்ம இழக்கிறமே ஆந்திரா கூட, இதை பற்றி நீங்க கவலைப்படவே இல்லையா? எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்கிறாரு. வந்த பேட்டி இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது, எவனும் மறுக்க முடியாது, ஆதாரத்தோடு பேசுகிறேன். கவலை இல்லையா? என்னையா நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிற தலைவர், நம்முடைய நிலங்களை இழந்திருக்கிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? பணிக்கர் வந்திருந்தார், நான் பணிக்கரை சந்தித்து பேசினேன். அவர் சொன்னார், இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற நிலம் மலையாளிகளுக்கு சொந்தமானது, தமிழன் எல்லாம் பிழைப்புக்காக வந்தவன், பிழைப்புக்காக வந்தவனுக்கு நாட்டை கொடுக்க முடியாது என்று சொன்னார். நான் சரி என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். வந்த பணிக்கர் யார்? நியூயார்க்கில் இருந்து வந்தவனா? மலையாள நாட்டில் இருந்து வந்தவர், கேரளாவில் இருந்து வந்தவர். சரி நீயே வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு வந்தவர் யார்? அவர் கர்நாடகாவில் இருந்து வந்தவர். கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது என்பது இதுதான். எவனோ இடத்தை எடுத்து எவனுக்கோ கொடுக்கிறதுக்கு யாரோ சம்மதம் கொடுத்த சம்மதம். அநேகமாக ஐயா கி வீரமணி அவர்கள் இன்றைக்கு இதைத்தான் பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நாங்கள் தான் எடுத்து கொடுத்தோம். எவ்வளவு மோசடி, வரலாறு முழுவதும் மோசடி. திராவிட இயக்கங்கள் மீது ஈவு இரக்கமற்ற, சமரசமற்ற கருத்து போரை தொடங்க வேண்டிய காலம் தமிழ்நாட்டிலே இருக்கிற வீரமிகு இளைஞர்களுக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் அறைகூவி அறிவிக்கிறோம். நாம் கேள்விகளை முன்வைக்க வேண்டும். திராவிட இயக்கம் பதில் சொல்ல வேண்டும். இன்றைக்கு கூட இப்போ ஒரு 2 மாதத்திற்கு முன்னாடி திருக்குறள் மாநாடு நடத்துகிறது திராவிடர் கழகம். எனக்கு அதிலும் ஆச்சரியம், என்னதான் பேசுவாங்கன்னு போய் பார்த்தேன். நல்ல வேளையாக திருவள்ளுவரை பற்றி எதுவுமே பேசவில்லை, திருக்குறளை பற்றியும் எதுவுமே பேசவில்லை. வழக்கமாக இந்த மொழிவாரி இந்த மொழிப்போர் தியாகிகள் பற்றி பேசுவதற்கு கூட்டம் போடுவார்கள், அது திமுகவே போடும். நான் சில கூட்டங்களுக்கு சென்றதும் உண்டு. நாம போனா அதையும் வேற வாப்பா, இவன் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கான். ஆனாலும் போகிறோம். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவான். ஒரு வார்த்தை கூட மறந்தும் கூட அந்த மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேச மாட்டான். ஒரு நாள் நான் அவரிடமே கேட்டேன், அவர் கட்சியினுடைய ஒரு அந்த பகுதி செயலாளரை, என்னையா இப்படி பேசுறீங்களேன்னு. அவர் சொன்னார், வச்சுட்டாங்க வஞ்சனை பண்ணுறோம், தெரிஞ்சா பேச மாட்டோமா.
விடுங்க, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பேசிட்டு போகிறோம். தலைப்பு வேணும், தலைப்பு ஒரு கூட்ட தலைப்பு பின்னாடி இருக்குது. நீங்கள் உங்களை யாருங்க எங்கள் கூட்டத்தெல்லாம் கேட்க சொன்னான்? அவன் நியாயமானு கேட்கிறான். உனக்கு அறிவு இருக்கிறது நம்மை பார்த்து நியாயமாகவே ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். அதுபோல திருக்குறள் மாநாடு போட்டார்கள், திருக்குறள் பற்றி எவரும் பேசவில்லை, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு என்ன சங்கடம் தெரியுமா? 1968 அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடத்தினார். அந்த மாநாடு நடத்துகிற போது தமிழாவது வெங்காயமாவதுன்னு சொல்லிட்டு ஐயா பெரியார் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார். புத்தகத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி ஏன். இதுதான் இந்த புத்தகத்தின் தலைப்பு. அது பிறகு அந்த புத்தகத்தின் தலைப்பை மட்டும் பேரை மட்டும் மாத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் வித்துட்டு இருக்கிறான். இதே திராவிடர் கழகம் விற்கிறது. அந்த புத்தகத்திலே ஐயா பெரியார் குறிப்பிடுகிறார், கம்பனாகட்டும் வள்ளுவனாகட்டும் இளங்கோ ஆகட்டும் இவனுக்கெல்லாம் ஆரிய அடிவருடிகளாக இருந்தவர்களாதானே ஒழிய பகுத்தறிவு அற்றவர்களாக இருந்தவர்கள் தானே ஒழிய இவர்களிடமெல்லாம் எந்த பகுத்தறிவும் இல்லை, இவர்கள் ஏற்றுக்கொள்ள தகுந்தவர்கள் அல்ல என்று எழுதியிருக்கிறார். எழுதிய புத்தகம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த புத்தகத்தை விற்று திராவிடர் கழகம் காசு சேர்க்கிறது. இதை அவர்கள் மறுக்கவே முடியாது. இருக்கிறது, என்னிடமும் புத்தகம் இருக்கிறது, நான் புத்தகத்தை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என்றால் நீ எதற்கு திருவள்ளுவர் மாநாடு நடத்துகிறாய்? நீ எதற்கு திருக்குறளை பேச வேண்டும் என்று துடிக்கிறாய்? நீங்கள் பெரியார் சொன்ன அந்த கருத்திற்காவது இன்றைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப எங்கே இருக்கிறது? ஏமாத்தி, காலம் முழுவதும் ஏமாத்தி. இன்றைக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிற இந்த சாதாரண விஷயத்தில் பல குறை இருக்குது. இன்றைக்கு கொடுத்திருக்கிற இந்த தீர்மானத்திலையும் கூட, தீர்மானத்திலையும் கூட தமிழர் நாடு கொண்டாடப்பட வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்திலே கூட பல குறைகள் இருக்கிறது. அதை விடுங்க, வரலாற்றையே தவறாக சொல்லுகிறார், அதெல்லாம் விடுவோம். ஆனால் இந்த வார்த்தையை கூட தமிழினத்தின் தலைவன் என்று பேசிய ஐயா கருணாநிதி அவர்கள் ஆண்ட காலத்திலே ஒரு வார்த்தை சொல்ல முடியவில்லையே, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியவில்லையே, ஏன் என்கிற கேள்வியை நாம் வைக்க வேண்டுமா இல்லையா? அதைத்தான் நமக்கு முன்னாடி வைக்கிறேன். தமிழனுக்காக நின்றவர்கள் எல்லாரையும் சாதியாக பிரிச்சான். எவனெல்லாம் தமிழ் தேசிய இனத்திற்காக நின்றானோ அவனையெல்லாம் சாதி சாதி அடையாளம் காட்டினான். இதே இந்த மண்ணிலே இருந்து வந்த காமராஜர் அவர்களை காமராஜ நாடார் என்று தன்னுடைய பத்திரிகையிலே எழுதினார் கருணாநிதி. திருச்சியிலே இருந்து கல்யாண சுந்தரம் வந்தார், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அப்பழுக்கற்ற தலைவன் வந்தான். கல்யாண சுந்தரத்தை கல்யாண சுந்தர முதலியார் என்று எழுதினான், பாலதண்டாயிரம் முதலியார் என்று எழுதினார். இந்த மண்ணிலே இருந்து வந்த எங்கள் ஜீவானந்தத்தை ஜீவானந்தம் பிள்ளை என்று எழுதினார். ஆனால் அந்த தலைவர்கள் அத்தனை பேரும் நேர்மையாக நின்றார்கள். அவர்கள் இவரளவிற்கு இழிவாக இறங்கி போய்விடவில்லை. அதனால் தான் அவர்கள் எல்லாம் திருப்பி நீ யாரப்பா என்கிற கேள்வியை கேட்கவே இல்லை. அன்றைக்கே அவர்கள் கேட்டிருந்தால் இந்த நாடு விடிந்திருக்கும். எல்லாரையும் சாதி சொன்னான். சாதி சொன்னவுடன் பக்கத்தில் இருந்தவன் இவன் அவன் போல இருக்கு, நம்ம இவன் கூட சேர வேண்டாம் முடிவெடுத்தான். இந்த சாதி அந்த சாதி கூட சேராத, அந்த சாதி இந்த சாதி கூட சேராத, சொல்லி சொல்லி இந்த திராவிடம் நம்மை பிரித்தது. எவனெல்லாம் தமிழர் இல்லையோ அவனெல்லாம் இந்த நாட்டை ஆளுவதற்கான வழி வகுத்ததே நமக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட இந்த சாதிய பிளவுகள் தான். இதை இன்னைக்கு சிந்திக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட பல சமயங்களிலே சரியா இருக்கு. 24 மணி நேரம் நேரம் கொடுத்தார். யாரு? ராஜாஜி. தெலுங்கர்கள் சென்னையை விட்டு வெளியேறுங்கள் என்று சொன்னார். ராஜாஜி சொன்னார், நம்புவீர்களா? 24 மணி நேரம் நேரம் கொடுக்கிறேன், தெலுங்கர்கள் சென்னையை காலி செய்யுங்கள் சொன்னவர் ராஜாஜி. ஏ.கே. கோபாலன் அவர் அங்கு கேரள கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருந்தார். கேரள கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் அன்றைக்கு தீர்மானம் போடுகிறார், தேவிகுளம் பீர்மேடு பகுதிகள் கேரளாவிற்கு சொந்தமானவை. இன்றைக்கு அவன் சொல்லுகிறான் பாருங்கள், முல்லை பெரியாறிலே தண்ணி விட மாட்டேன் என்பான் இல்லையா? இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் வாய் திறக்க மாட்டார். ஆனால் ஏ.கே. கோபாலன் தேவிகுளம் பீர்மேடும் எனது பகுதி என்று சொன்ன உடனேயே தமிழ்நாட்டிலே கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மகன் எங்கள் புரட்சி தமிழன், உண்மையான புரட்சி தமிழன் ஜீவானந்தம் எழுந்து முழங்கினான். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு கம்யூனிஸ்ட் இப்படி பேசுவது அவமானம் சொன்னவன் ஜீவா. அந்த ஜீவாவை எங்களிடமிருந்து அந்நியப்படுத்தி விட்டான். இந்த காமராஜர் எங்களிடமிருந்து அந்நியப்படுத்தி விட்டான். எங்கள் கக்கனை எங்களிடமிருந்து பறித்துக் கொண்டு விட்டான். இன்றைக்கு யாரடா தியாகி என்று போய் பார்த்தால் மெரினா கடற்கரையிலே கொண்டு போய் படுக்க வைத்திருக்கிறான். அன்பு பெரியோர்களை சிந்தியுங்கள். இந்த மண்ணிலே இருந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடியவன், இந்த மண்ணை எப்படியாவது ஒருபடி நகர்த்திவிட வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் கொடுத்த தலைவர்கள், அவர்கள் பிணங்கள் எங்கே இருக்கிறது? அவர்கள் உடல்கள் எங்கே இருக்கிறது? இதே குமரி மண்ணினுடைய மகன் ஜீவானந்தம். நான் கம்யூனிஸ்டுகளை பார்த்து கேட்கிறேன், ஜீவானந்தம் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது இன்றைக்கு இருக்கிற இளம் கம்யூனிஸ்டுகள் யாருக்காவது தெரியுமா? தான் வாழுகிற கடைசி நாள் வரை சுடுகாட்டிலே கூரை போட்டு, இது போல கூரை, சுற்றுச்சுவர் கூட இல்லாத வெறும் கூரையை போட்டு சுடுகாட்டிலே வாழ்ந்து செத்து போன ஜீவானந்தம் வட சென்னைக்குள்ளே கிடக்கிறான். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? கக்கன் எங்கே கிடக்கிறார் தெரியுமா? காமராஜரினுடைய உடல் மெரினாவிற்கு போகவில்லை,
ஐயா கருணாநிதியின் உடல் மெரினாவிலே கிடக்கிறதே. என்னைக்குமே நாங்க கேட்க மாட்டோம், தமிழர்களுக்கு அறிவே வராதுன்னு நினைக்கிறேன். நீ கேள்வி கேட்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. திராவிடம் என்பது ஒரு போலி முகத்திரை. திராவிட நாடு என்ற ஒரு நாடு வரலாற்றில் என்றைக்கும் இருந்ததில்லை. திராவிடம் என்கிற ஒரு இனம் இந்த உலக பந்தில் எங்கும் இல்லை. இங்கே இருந்தது தமிழர் என்கிற தேசிய இனம். அந்த தமிழர் இனம் 50,000 ஆண்டு பாரிய வரலாற்று பெருமைக்குரிய தமிழ் என்கிற எம் மொழியை உயிராக கொண்டு வளர்ந்த இனம். அதைத்தான் எல்லாம் சொல்லுது. கீழடி தோன்னா பயப்படுறான். ஏன்? ஒரு 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் தோன்னா 200 வருஷம் முன்னாடி போயிருது. இவன் இந்த தம்பி சுஜித்தை மீட்கிறதுக்கெல்லாம் ஓட்ட போட்டான் பாருங்க. அந்த அளவுக்கு ஓட்ட போட்டோம்னா ஆதி காலத்துக்கே போயிடுவான். கீழடியில் பயப்படுறானே, நடுங்கிறானே. உள்ள போக போக பெரியார் வந்து தான் உங்களை எல்லாம் படிக்க வச்சார். உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல, என்னையும் தான் விவாதத்தில் உட்காரையிலே சொல்லிடுறான். கல்யாண சுந்தரம் வந்து பேசுவதற்கு யார் காரணம் தெரியுமா? யாருன்னு? எங்கள் பெரியார் தான் காரணம்னா. இது மட்டும் உண்மையாக இருந்தால் நாளை தொட்டு நான் பேச மாட்டேன். என்ன ஏங்க பொண்ணு, நாங்கள் தானே படிக்க வைத்தோம். அப்படியா? எங்க அப்பா தானே பீஸ் கட்டினாரு. சரி, ஏதோ நடந்திருக்கும் போல. என்னையா பார்த்தா அவன் எடுத்து சொல்லுகிறான், 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் கையெழுத்து போட்டு பெரிய அட்டவணை எழுதியிருக்கிறான். இவன் எவனும் மன்னன் இல்லை, சாதாரண குடிமகன் வீட்டிலே வைத்திருந்த சோம்பிலே பேர் எழுதி வைத்திருக்கிறான். எத்தனை காலத்துக்குடா இப்படி பொய் சொல்லிட்டே தெரியுவீங்க? என்ன 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத படிக்க தெரிந்து இலக்கியம் புனைந்து இலக்கணம் வகுத்து செழித்தோங்கி வாழ்ந்த ஒரு தேசிய இனத்தை படிக்க வச்சோம்னு சொல்லி காமராஜர் சொல்லியிருந்தாலும் ஒரு நியாயம் உண்டையா. அவர் ஆட்சி, அவர் முதலமைச்சராக இருந்த 9 ஆண்டுகளில் 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி வைத்து என்னுடைய பிள்ளைகளை படிக்க போங்கள், படியுங்கள் படியுங்கள், நாடு முன்னேறும் என்று அந்த தலைவன் தான் நம்ம எல்லாம் உள்ளே கொண்டு போய் விட்டான். அவர் சொல்லியிருந்தால் ஒரு நியாயம் உண்டு. நம்ம தலைவர்கள் தான் பெருந்தன்மை மிக்கவர்களாச்சே, சொல்ல மாட்டாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னு பூராத்தை இவனே பண்ணதா சொல்லிட்டான். தமிழ்நாடுக்கு நாங்கள் தான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தோம் தெரியுமா? நான் கேட்டேன், நீங்கள் என்ன தொல்காப்பியரின் வாரிசுகளா? தொல்காப்பியர் வைக்கவில்லையா? சரி, தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று அண்ணாதுரை அவர்கள் பெயர் வைத்தார். நான் ஏற்கிறேன், மறுக்கவில்லை. அவர் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் பெயர் சூட்டினார். நான் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன், அதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிடு என்று சொல்லி 75 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து மறைந்து போனாரே சங்கரலிங்கனார், வாய் திறந்து பேசி இருக்கிறீர்களா? பொட்டு ஸ்ரீராமுலு என்ன அருமை சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லி பேசினார். தனி ஆந்திரா அமைய வேண்டும், விசால ஆந்திரா அமைய வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை உண்ணாவிரதம் இருந்து கொடுத்தானே பொட்டி ஸ்ரீராமுலு. இன்றைக்கும் நீங்கள் ஆந்திராவிற்குள்ளே போய் பாருங்கள், தெருவுக்கு தெரு அவன் சிலை இருக்கிறதா இல்லையா? ஒரு கட்சி தொடங்க வேண்டும் என்றால், ஒரு ஊர்வலம் நடத்த வேண்டும் என்றால் அந்த சிலையிலே இருந்து தொடங்கித்தானே அவர்கள் இன்றைக்கும் நடக்கிறார்கள். தங்கள் நாட்டின் தந்தையாக அவர்கள் அவரை கொண்டாடுகிறார்களே. அட பாவிகளே, எங்கள் சங்கரலிங்கனாருக்கு எங்கேடா சிலை இருக்கிறது? அவருக்கான வரலாறு எங்கே இருக்கிறது? அவருக்கு ஒரே ஒரு நினைவு மண்டபம், அதுவும் இந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது விருதுநகரில் கொண்டு வந்து வச்சாங்க. அதுவும் கூட ஏதாச்சும் ஒரு சரியா கிடைச்சிருந்துச்சுன்னா ஒரு ஜாதியில சேர்த்து விட்டுருப்பான். இதே தானே வேலை. எல்லாத்துக்கும் ஜாதி ஓட்டுறானுங்க. நீங்க அது ஒரு பெரிய, இது வந்து திராவிடம் நமக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்த நோய். நீங்க நல்லா தெளிவா வச்சுக்கோங்க மனசுல. இந்த ஜாதி 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 ஜாதிமா நான் என்ன சொல்றேன், பேருக்கு பின்னாடி சாதி ஓட்டுருந்தான், அந்த சாதியை நாங்கள் தான் எடுத்தோம். நல்ல விஷயம், நானும் தான் வரவேற்கிறேன். நான் ஒன்றும் அதை ஒன்றும் தப்பு சொல்ல, அருமையான விஷயம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இதே கம்யூனிஸ்டுகளை பக்கத்தில் வச்சுட்டு இதை சொல்கிறீங்களே. சீனிவாச ராவ்னு ஒரு பெருந்தலைவர் இருந்தார், அவர் ஜாதி சங்கமாக நடத்திட்டு இருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் இல்லையா? இன்றைக்கும் குருதாஸ் தாஸ் குப்தா இருக்கிறாரு மேற்கு வங்கத்தில், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். அவர் என்ன ஜாதி சங்கமாக நடத்துகிறாரு. இப்போ ஒரு ரெட்டி வென்றிருக்கிறார் ஆந்திராவில், அவர் பேரு பின்னாடி ரெட்டி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் ஒரு நாயுடு இருந்தார், நாயுடு தவிர எவனுமே வாக்களிக்கலையா? இப்போ ரெட்டியை தவிர எவனுமே வாக்களிக்கலையா? எல்லாரும் வாக்களிச்சுதானே ஆந்திராவுக்கான முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் அவன் பேருக்கு பின்னாடி சாதி வச்சுட்டு இருக்கிறான், ஜெயிச்சிடறானே. நீ தாழ்த்தப்பட்டவன் 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 சொல்லிட்டே இருந்தியே. அப்படி நீ சொன்ன சமூகத்திலே இருந்து எங்கள் கேரளாவிற்குள்ளே இருந்து ஒரு அச்சுதானந்தன் முதலமைச்சராக முடிசூடி வரவில்லையா? எங்கள் அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கு வரைக்கும் பொது தொகுதியில் கூட நிற்க வைக்க முடியாத நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது திராவிடம். நீயா சாதியை ஒழித்தவன்? அறிவுபூர்வமாக நாம் சிந்திக்க வேண்டாமா? அப்ப இதை யோசிக்கணும். சாதியை ஒழிப்பது இவர்கள் நோக்கமல்ல, சாதி பிணக்குகளை உருவாக்குவது, இவன் சாதிக்காரன் என்று அடையாளப்படுத்துவது, அதன் மூலமாக தமிழர்களினுடைய தலைவர்களை தனிமைப்படுத்துவது, அதன் மூலமாக தமிழர் நிலத்தை ஆளுவது. நூற்றாண்டு கால இந்த அறிவு
சிறையை உடைத்தெறிய வேண்டிய தேவை இன்றைக்கு தமிழ் இளைஞர்களுக்கு வந்திருக்கிறது. நாம் தமிழர் பிள்ளைகளே, அணியமாகுங்கள், அணிதிரளுங்கள், திராவிடத்திற்கு எதிரான அறிவு யுத்தத்தை அறிவிப்போம். செய்யணும். தமிழர் நாடு தமிழருக்குரியது. மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். திராவிட நாடு என்ற இந்த பொய் முழக்கங்கள் இனிமேல் பேசப்படாதவாறு அடித்தொழிக்கப்பட வேண்டும். தமிழர் நாள் கொண்டாடப்படணும். தீபாவளி பண்டிகை கொண்டாடுறீங்க, அதில் பல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அது அவன் கொண்டாடுறவங்க கொண்டாடாதவங்க அவங்களுடைய பிரச்சனை, அது நான் போல. ஆனால் நான் கேட்குறேன், தீபாவளி பண்டிகை இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுது. எல்லா மாநிலத்திலையும் அங்கங்கே கொண்டாடிட்டு தான் இருக்கான். எந்த மாநிலத்திலேயாவது இங்கே கொண்டாடுற மாதிரி சிறப்பாக இருக்கா? நீங்க ஒரு மேற்கு வங்காளி, ஒரு வங்காளியை பார்த்து உன்னுடைய பண்டிகை என்ன என்று கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? துர்கா தேவி பூஜைமா. ஒரு மலையாளியை பார்த்து உன்னுடைய பண்டிகை என்ன? ஓணம். ஒரு தமிழனை பார்த்து உன்னுடைய பண்டிகை என்ன? தீபாவளி. உண்மையில் உன்னுடைய பண்டிகை என்ன? தமிழர் திருநாள். உலகில் இந்த இனங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பிருந்து ஆயிரம் ஆண்டுகளாக நாம் கொண்டாடி கொண்டிருந்த பொங்கல் தமிழர் திருநாள் அல்லவா நம்முடைய பண்டிகை. அதை சொல்லி தருவதற்கே 10 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சிக்கு பிடித்து விட்டதே. இன்னும் சொல்லணும் நம்ம, அது உன்னுடைய பண்டிகை. இவன் கொண்டாட மாட்டேன்றானே, பெரிய சிக்கலா இருக்கு. இந்த மட்டை பந்தாட்டம் நானும் விளையாடுவேன். நானும் இந்த மட்டை பந்தாட்டத்தில் ஆர்வம் உள்ளவன் தான். ஒருத்தன் பந்தை தூக்கி வீசுறான், ஒருத்தன் அதை அடிக்க போறான். இது ஒரு அருமையான விளையாட்டுன்னு வச்சு விளையாடுறான். இந்த அடிக்க போறவன் கையிலே ஒன்றை போட்டுக் கொள்கிறான், காலிலே ஒன்றை மாட்டிக் கொள்கிறான், கிட்னி கார்டு வேற வைத்துக் கொள்கிறான், நெஞ்சிற்கு வைத்துக் கொள்கிறான், தலைக்கு கவசம் போட்டுக் கொள்கிறான். என்னடா செய்ய போகிறாய்? இத்தச்சோட்டு பந்தை எதிர்கொள்ள போகிறேன். எல்லாம் போட்டுக் கொள்கிறான் இல்லையா? அதை தாண்டியும் சில பேருக்கு அடிபட்டு விடுகிறது. 2 ஆட்டங்கள் விளையாட மறுக்கிறான். இத்த பெரிய பந்துக்கு இத்தா பெரிய காலை ஒடியாருதையா, வெறுங்கையில் நின்றுட்டு கொம்ப பிடிக்கிறதுக்கு தயாரா நிற்கிறானே, காலை மேல படுத்து காலையை ஆற தழுவி அரவணைத்து காலையை அடக்கினான் ஆண்மகன் காளை என்று சொல்லி வந்து வெளியே நிற்கிறானே. இப்படி ஒரு விளையாட்டை நாங்கள் வைத்திருந்தோமே, அதை தடை பண்றதுக்கு இந்த கூட்டம் என்ன ஆட்டம் அடிச்சு பார்த்தீங்கல்ல. இன்றைக்கு தமிழன் சொல்ல வேண்டி இருக்கிறது, அது எங்க விளையாட்டு, களரி எங்கள் விளையாட்டு, சிலம்பம் எங்கள் விளையாட்டு. சொல்லித்தரலையே. பூரா எல்லாம் இருக்கிற நம்ம கிட்ட இருந்த பண்பாட்டு விழுமியங்களை அத்தனையும் அழிச்சு ஒழிச்சிட்டானுங்க. நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். கரகாட்டம்னு ஒரு ஆட்டம் இருந்துச்சுங்க. இன்னைக்கு அந்த ஆட்டம் எங்கினா ஏதாவது திருவிழாக்கள்ல போடுறான். கரகாட்டம் போட்டான்னா ஊருக்கு வெளியே போடணுங்கிறான். இதுக்கு இப்ப பேர் வச்சுட்டா என்ன தெரியுமா? ஆபாச நடனம். கரகாட்ட ஆபாச நடனம் ஆயிடுச்சு. அதனாலதான் திமுகவினுடைய தேர்தல் பரப்புரை மேடைகள் அது போடப்படுது, அது வேற. ஆனால் கரகாட்டம் ஆபாச நடனமா? அன்பான தமிழ் சமூகத்தின் இளையோர் சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஆபாச நடனமா கரகாட்டம்? கரகாட்ட ஆபாச நடனம்னா மாநாட மயிலாட என்ன நடனம்? இதே திமுகவின் தொலைக்காட்சி ஒளிபரப்பிட்டு இருக்குதே, அது என்ன நடனம்? கரகாட்டம் என்பது ஆபாச நடனம் அல்ல. தமிழர்கள் உலகிற்கு அளித்த கொடை கரகாட்டம். நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஒரு கரகம் தலையிலே இருக்கும், பறை இசை அடிக்கும், தமிழன் பறை ஒலிக்க ஒலிக்க இங்கே நடனம் நடக்கும். ஆடிட்டே இருப்பான், கரங்கள் ஆடும், கால்கள் ஆடும், ஆடிட்டே இருப்பான். இந்த கரகத்தை எதிரையும் கட்டி வச்சிருக்க மாட்டான், தலைமையில அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் பறை இசை உச்சத்தை தொடுகிற போது கரகரகரகரகரன்னு சுத்துவான், கரங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். அப்படியே என்ன அர்த்தம் ஐயா? இந்த உலகத்தில் இருக்கிற பெரும் மாமனிதர்கள் எல்லாத்தையும் பார்த்து கேட்ப, என்னையா அர்த்தம் இந்த நடனத்துல? உன் கைகள் என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யலாம், உன் கால்கள் என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யலாம், உன் பார்வை எதையும் பார்க்கலாம், உன்னுடைய செவிகள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் உன்னுடைய சிந்தனை முழுவதும் ஒற்றை புள்ளியிலே குவிக்கப்பட வேண்டும். குவித்தால் தான் கரகம் நிற்கும். இதுதான்டா டைனமிக் தியானம். இந்த டைனமிக் தியானத்தை சொல்லித் தருகிறேன் என்று சொல்லித்தான் எங்கள் கோயம்புத்தூரிலே ஒருவன் பெரிய மலையை குடைந்து காட்டை அழித்து போட்டான். சாமியார் ஒருத்தர் என்னையா சொல்லித்தராரு? தியானம் சொல்லித்தராரு. என்னையா தியானம்? டைனமிக் தியானம். அது என்னையா? அசைந்து கொண்டே தியானம் செய்வது எப்படி என்பது. அதைத்தாண்டா 2000 வருஷமா நாங்கள் நடனமாக நடத்தி கொண்டிருந்தோம். அதை ஆபாச நடனம் என்றா இன்றைக்கு சாமியாரிடம் கொண்டு போய் நிறுத்தி விட்டாயே. அதுல வேற நம்ம சாமியார் ஒருத்தர் வந்துடுறாரு. இதுல தமிழ் சாமியார் எடுத்தோம்னா பெரிய சங்கடத்தில் போய் நிற்போம். அவர் நித்யானந்தா, அவர் தினந்தோறும் ஒரு வேஷம் போடுகிறார். இருந்தாலும் இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன். இந்த நாட்டு மக்களினுடைய முட்டாள்தனத்தை அளப்பதற்கான அளவுகோல் நித்யானந்தா தான். இதை கூட பொறுத்துக் கொள்கிறானா, இதை கூட இந்த மனிதன் நம்புகிறானா என்று தேட வேண்டும் என்றால் நீங்கள் நித்யானந்தை பார்த்து தேடலாம். இருக்கிறாரே சாமியார்கள் இன்றைக்கு ஆட்டம் போடுகிறான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வருது? உன்னுடைய பாரிய வரலாற்று பெருமைகள், உன்னுடைய பண்பாடு, உன்னுடைய இலக்கியங்கள் உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டதனால் வருகிறது. ஏதேதோ சொல்லிக் கொடுத்தவன் இந்த மொழியை எம்மொழியை சொல்லித் தரல. இன்னைக்கு இந்தியை கொண்டு வந்து இந்த மண்ணிலே திணிப்பேன்கிறான். கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்துருச்சு, கன்னியாகுமரியில் நாகர்கோவில் இருக்கான்னு எனக்கு தெரியல.
ஒரு பணம் எடுக்கும் எந்திரத்திலே கூட, வங்கியின் பணம் எடுக்கும் எந்திரத்திலே கூட இன்றைக்கு கோவையில் தமிழ் இல்லை. உள்ளே போனீர்கள் என்றால் ஏடிஎம் சொல்றோம் இல்லைங்களா, உள்ளே போனீங்கன்னா ஆங்கிலம் இந்தி என்று காட்டுகிறது. என்றால் தமிழ் மட்டும் தெரியும் என்றால் ஆங்கிலம் தெரியாது என்றால் நீ எதற்கு பணம் எடுக்கிறாய் கேட்கிறான். நாம் கேட்கிறோம், இந்தியை எதற்காக தமிழனாகிய நான் கற்க வேண்டும்? எனக்கு தேவை என்றால் கற்கிறேன், அதோட பிரச்சனை இல்லை. நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போறேன், பீகாருக்கு போறேன், ராஜஸ்தானுக்கு போறேன், அவன் கூட அவன் மொழி இருக்கு, இருந்தாலும் அங்க நான் போகும்போது ஏதோ இந்தி கத்துக்கிறேன். இங்கே என்னையே படிக்க சொல்ற, எதுக்கு நெருக்குதல் கொடுக்கிற? இந்தி படிச்சவன் அறிவாளி ஏன் ஒரு பொய் மாய பிம்பத்தை உருவாக்குற? இந்தி படிச்ச இந்தியை தாய்மொழியாக கொண்ட அறிவாளிகள் வாழுகிற மாநிலத்தின் ஜிடிபி என்ன? உள்நாட்டு உற்பத்தி என்ன? தமிழர் நாட்டில் இந்தி என்பது எங்குமே இல்லாத தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி என்ன? ஒப்பிட தயாராக இருக்கிறீர்களா? அப்ப எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எதுக்கு தெரியுமா? அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க பாரு, அவன் 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிடுவான், பதவி போயிடும். ஆனா அதிகாரி இருக்கான் பாருங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், இவர்கள் 58 வயது வரை வேலை செய்யலாம். இவங்க வேலை செய்யறதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உருவாகி வரணும்னா யூபிஎஸ்சி தேர்வு எழுதணும், ஐஏஎஸ் தேர்வு எழுதணும். அந்த தேர்வில் இப்பொழுது ஆங்கிலம் வினாத்தாளிலே ஆங்கிலம் இருக்கிறது, இந்தி இருக்கிறது. நீங்கள் தமிழிலே எழுத வேண்டும் என்றால் தமிழ் எழுத முடியும். இப்ப என்ன செய்யலாம்? எல்லாரும் அவனவன் மொழியிலே எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாரும் இந்தி படித்து விட்டான் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாத்துக்கும் தான் இந்தி தெரியும் இல்ல, இந்தியில மட்டும்தான் வினாத்தாள்பான். இந்தி எனக்கு அயல் மொழி, நான் அந்த மொழியை படித்து அந்த வினாவிற்கு நான் விடை எழுதணும், அதை பற்றி இந்தியில் நான் எழுதணும். ஆனால் அதே இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் என்னோடு போட்டி போடுவான். இதுல யார் வெல்லுவான்? யாருக்கு வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம்? எவன் இந்தியை தாய்மொழியாக கொண்டானோ அவனுக்கு வாய்ப்பு அதிகம். என்றால் இந்தியா முழுவதும் ஆட்சித்துறையில் அதிகாரிகள் மட்டத்தில் அத்தனை பேரும் இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் உட்கார்ந்து விடுவான். அதற்கான ஏற்பாடு இந்த ஏற்பாடு. விடவே முடியாது. சண்டையிட்டு தடுப்போம், சண்டையிட்டு தடுக்க வேண்டும். இன்றைக்கும் சொல்லுகிறோம், பாரதிதாசன் எங்கள் புரட்சி கவிஞன் மறைந்து போயிருக்கலாம், ஆனால் அவன் போன்றோர் எழுப்பிய அந்த தமிழ் உணர்ச்சி குரல் இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்தியை இந்த நாட்டிற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன போது எங்கள் பாரதிதாசன் தான் பாடினான், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லாரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்ப தமிழ் மொழி உண்டு கண்டீர், இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்ப தமிழ் மொழி உண்டு கண்டீர், தப்பிழைத்தார் இங்கு வாழ்ந்ததில்லை இந்த தான் தோன்றியற்கு என்ன ஆணவமோ. மோடி அவர்களை, அமித்ஷா அவர்களை பார்த்து நான் கேட்கவில்லை, பாரதிதாசன் கேட்டிருக்கிறான், இந்த தான் தோன்றியற்கு என்ன ஆணவமோ எப்பக்கம் வந்து புகுந்து விடும். சீமான் என்று ஒருவன் பிறப்பான் என்று பாரதிதாசனுக்கு தெரிந்திருக்கிறது. எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த இந்தி தனை, அதன் ஆதிக்கம் தன்னை புதைத்திடுவோம். எங்கள் உடல் பொருள் ஆவி எல்லாம் இன்ப தமிழ் மொழிக்கே தருவோம். மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாத்தமிழு கீடில்லை என்றுரைப்போம். சிங்கம் என்றே இளம் காளைகளே, வேங்கை என்றே இளம் காளைகளே, மிக தீவிரங்கொள்ளுவீர் நாட்டினிலே, பங்கம் விளைந்திடில் தாய்மொழிக்கே உடல் பச்சை ரத்தம் பரிமாறிடுவோம். தூங்குதல் போன்றது சாக்காடு, பின் தூங்கி விழிப்பது நம் பிறப்பு. தீங்குள்ள இந்தியை நாம் எதிர்ப்போம், உயிர் தித்திப்பை எண்ணிடப் போவதில்லை. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை. கவலையே படாம தைரியத்தோடு நில்லு. பாரதிதாசன் வரிகள் நம் நெஞ்சிற்குள்ளே ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். நாளை ஒரு நாள் வரும், நாம் உரத்து சொல்லுவோம், விரும்பினால் இந்தியா முழுவதும் ஒரு மொழி வர வேண்டும் என்று இந்த அரசு விரும்பினால் எங்கள் தாய் தமிழை இந்தியா முழுவதும் நீ ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக பயன்படுத்துவதில்லை, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கள் தருகிறோம், ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீங்க எல்லா கவிஞர், எல்லா மொழிக்காரர்களையும் கூப்பிடுங்க, உங்களிடம் இருக்கிற சிறப்பை எல்லாம் கொடுங்கள். ஒவ்வொரு மொழிக்காரனும் இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு நல்ல எழுத்தாளனை எடுத்து போடுவான், கவிஞன் என்று போடுவான். நாங்கள் ரொம்ப தேட வேண்டியதில்லை, எங்க புரட்சி கவிஞர்களுக்கெல்லாம் நாங்கள் போக வேண்டியதில்லை, புதுவை ரத்தினதுரை எல்லாம் நாங்கள் கொண்டு வர வேண்டியதில்லை. சாதாரணமாக திரைப்பட பாடல் எழுதி கொண்டிருக்கிற கவிஞர்களை தூக்கி நாங்கள் போடுவோம். நிற்க முடியுமா? எவனாவது நிற்க முடியுமா? 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி போவான், ஆங்கிலம் தான் பெரிய மொழிங்கிற ஷேக்ஸ்பியர் தூக்கி போடுவான். நாங்கள் இங்கே சாதாரணமாக எங்கள் வள்ளலார் திருவருட்பா தூக்கி போடுவோம், பாருப்பாம்போ. எங்கள் வைகுந்தர் எடுத்து போடுவோம், படுறாம்போம். இவ்வளவு இருக்காம்மா.
அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போனோம், 800 வருஷத்துக்கு போவான். 800 வருஷத்துல சில மொழிகள் தப்பி வந்துடும். இந்தியெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். 500 வருஷத்துக்கு மேலே அவனுக்கு பீகாருக்குள்ளும் சரி ராஜஸ்தானுக்குள்ளும் சரி எத்தனை அடிக்கு ஆழத்தில் ஓடினாலும் வராது. 500 வருஷம் தான், கதை முடிஞ்சுது. பிறகு சமஸ்கிருதம் இருக்கிறதே அது இருக்கிறதே இது இருக்கிறதேம்பா, நாங்கள் எடுத்துகிட்டே போவோம். 1000 வருஷத்து தொட்டால் அத்தனை மொழியும் அவ்வளோதான். நாங்கள் 2000 வருஷத்துக்கு எடுத்து போடுவோம், வள்ளுவனை போடுவோம். வள்ளுவன் என்ன பேசுவான்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடலோடா கால்வள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்தும்மா. என்னையா சொல்லியிருக்கான்? மிதத்தல் தத்துவம் சொல்லியிருக்காண்டா, ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை சொல்லியிருக்காண்டா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடலோடா கால்வள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்துன்னு பேசியிருக்கானுங்கடா. பதறுவான். இன்னும் வேணுமா? அப்புறம் முன்னாடி போவோம், எங்கால கூட்டிகிட்டு வருவோம். எங்கள் புறநானூறு எழுதினவனை, சங்க இலக்கியம் எழுதினவனை பூரா பிடிச்சிட்டு வருவோம். கேள்றா பாடுறா, அதுக்கும் மேலே வேணுங்க, வாடா எங்களுடைய இலக்கியம் இருக்குடா. நீ சொல்கிற காலமே 3000 ஆண்டுகள்டா. எங்கள் தொல்காப்பியன் வடித்து கொடுத்துருக்கிற தொல்காப்பியம் இருக்குடா, படிடா. என்னையா இது? இலக்கணம் எப்போ வரும்? ஒரு மொழி பிறந்து பேச்சு மொழியாக மாறி மக்கள் பழக்கத்திற்கு வந்து அதில் இலக்கியங்கள் எல்லாம் பிறந்த பிறகுதான் மொழிக்கு இலக்கணம் எழுத முடியும். இலக்கணமே 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த மொழி எப்பையா பிறந்ததும்பா? தேடுங்க ஐயா. உலகில் ஆகச் சிறந்த மொழியை இந்த நாடு கொண்டிருக்கிறது. அந்த மொழியை புறக்கணித்து விட்டு உங்கள் இந்தியை திணிக்க வருகிறீர்களே, மூடர் கூட்டமே, மூடர் கூட்டமே. தமிழ் படித்தால் மூளை வளரும், தயவு கூர்ந்து படித்து தொலையுங்களேன், தொலையுங்களேன். அதுதானே சொல்ல வேண்டியிருக்கு. எல்லா நாடுகளையும் விரவி கிடக்கிற நான் உங்களுக்கு சொல்றேன், பெருமை மிகு நாளாக இந்த நாளை கொண்டாடுங்க, மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. உலகம் முழுக்க பரவி கிடக்கும்.